மாவட்டம் விளாங்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர்கள் மனோஜ்குமார், புவனேஸ்வரி தம்பதியினர். இவர்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆன நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு குமரன் மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் குழந்தைக்கு குடல் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என மருத்துவர்கள் கூறிய நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை கோவை பந்தய சாலையில் உள்ள மாசாணி மருத்துவமனையில் தம்பதியினர் சேர்ந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறி நேற்று இரவு அதிக அளவில் குழந்தைக்கு எனிமா அளித்து உள்ளனர். குழந்தைக்கு சுமார் 50 முதல் 60 மில்லி அளிக்க வேண்டிய எனிமாவை பயிற்சி செவிலியர்கள் மருத்துவர்களிடம் எந்தவித ஆலோசனையும் கேட்காமல் குழந்தைக்கு சுமார் 350 மில்லிக்கும் மேல் அளித்ததாக கூறப்படுகின்றது. இதனால் எனிமா அளித்த சில மணி நேரங்களில் குழந்தை மயக்கம் அடைந்துள்ளது. அப்பொழுதும் செவிலியர்கள் மருத்துவர்களின் கவனத்திற்கு எடுத்து செல்லாமல் அலட்சியமாக இருந்துள்ளனர். இதனால் இன்று அதிகாலை 3 மணி அளவில் குழந்தை உயிரிழந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து காவல்துறையினர் மருத்துவமனை நிர்வாகத்தின் தரப்பு அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு குழந்தையை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து இரு தரப்பினர் இடையேயும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார், குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக குழந்தைங்க அட்மிட் பண்ணியிருந்தாங்க சார் அது ஹாஸ்பிட்டலில். அப்போ செவ்வாய்க்கிழமை கொண்டு அட்மிட் பண்ணோம். புதன்கிழமை ஆப்ரேஷன் சொன்னாங்க. ஆனால் புதன்கிழமை ஆப்ரேஷன் பண்ணலை. இன்றைக்கி தான் 1 மணிக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. அப்போ நைட்டு குழந்தைக்கு எனிமா கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கு நைட்டு எனிமா கொடுக்கல ஓவர் டோஸ் கொடுத்துட்டாங்க. 3.5 மாத குழந்தைக்கு என்ன அளவு கொடுக்கணுமோ அதை விட இவங்க அதிகமாக கொடுத்துட்டாங்க. 350 மில்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 60 ml அப்படித்தான் இருக்கும் கொடுக்கணுங்களாமா. ஏன்னா குடல் ஏற்கனவே அவனுக்கு குடல் இந்த இடத்துல குடல் வளர்ச்சி இல்லாமல் இந்த இடத்துல குடல் எடுத்து வெளியிட்ருக்குது. அது ஒரு ஆப்ரேஷன் குமரன் மெடிக்கல்ஸில் பண்ணியிருக்குது. இப்போ இது 2வது ஆப்ரேஷன் கீழே மோஷன் போகிற ஹோல்ஸ் இல்லைன்ட்டு அதுதான் ப்ராப்ளம் குழந்தைக்கு. அந்த ஆப்ரேஷன் நாங்கள் 1 மாதமாக இங்கே பிரகாஷ் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் மாசாணி கிளினிக்கில் அட்மிட் ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் செவ்வாய்க்கிழமை அட்மிட் ஆக சொன்னாங்க. அட்மிட் ஆகிட்டோம். ஃபுல்லாக என்னென்ன டெஸ்ட்டு குழந்தைக்கு எடுக்கணுமோ எல்லா டெஸ்ட்டுமே குழந்தைக்கு எடுத்துட்டாங்க. அப்புறம் நைட்டு எனிமா கொடுத்துருக்காங்க. அந்த டியூட்டியில் இருந்த அந்த நர்ஸு, ட்ரைனிங் நர்ஸு, அவங்க அந்த 2 பாட்டில் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. குழந்தை வாமிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான். குழந்தை வாமிட் பண்ணுது, வேண்டாம் விட்டுருங்க என் குழந்தைக்கு ஆப்ரேஷனே பண்ணலைனாலும் பரவாயில்ல, நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், நீங்கள் இதே கொடுக்காதீங்க, என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னாங்கட்டு இதெல்லாம் நார்மல், இது எங்கள் ப்ரொசீஜரு, நீங்கள் போங்க வெளியே, உங்களுக்கு பயமாக இருந்தான்னு சொல்லி அவங்கள வெளியே துரத்துட்டு போட்டு அப்பாவையும் அம்மாவும் வெளியே விட்டு போட்டு இந்த நர்ஸு புள்ள கொடுத்துட்டே இருந்திருக்குது. அப்போவே அந்த உள்ள கதவை திறந்து இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு குழந்தை எடுத்து பொம்மையாட்ட விரைச்சே போச்சுங்களாம் குழந்தை. அப்புறம் எடுத்து அவங்க அப்பா கையில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க அப்பா தோளில் சாத்திருக்கிறா, அப்பவும் வாமிட் பண்ணியிருக்குது. அப்புறம் அப்போவே உயிர் போயிச்சாட்டுருக்குதுங்க. அப்புறம் இவங்க ஓடி போய் நீங்கள் முதல்ல ஐசியூவில் கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த நர்ஸ் கொண்டு ஐசியூவில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறமா தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு டாக்டர் பார்த்துட்டு ஐ எம் ஸோ சாரி குழந்தை டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் நாங்கள் சொன்னப்போ நீ யாராவது டாக்டர் ஸ்டெப் எடுத்துருந்தா அந்த குழந்தை சாவாதுங்க சார். குழந்தை வாமிட் எடுக்கலையே இவங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கோம். இந்த நர்ஸ் பண்ணிமே ட்ரீட்மென்ட் கொடுக்கும்போது நர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. டாக்டர் இல்லன்னு சொல்லிட்டாங்க. நைட்டுக்கு டாக்டர் இருக்க மாட்டாங்களாமாங்க. யாரும் நைட்ல இருக்க மாட்டாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணா வருவாராமா. இந்த பொண்ணு வாமிட் எடுக்குதுல குழந்தை. அப்போ ஏற்கனவே பிரச்சனை இருக்கிற குழந்தை. அப்போ ஏற்கனவே அப்புறம் வாமிட் எடுக்குதுன்னு இவங்க ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கோம்ல. என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ் ப்ரொசீஜர் எங்களுக்கு சொன்ன ப்ரொசீஜர் தான் நாங்கள் பண்ணணும், நாங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் அப்படி தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் கொடுத்துருக்குறேங்க சார். என்ன சொன்னாங்க ஸ்டேஷனில் நாங்கள் மேற்படி நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டாங்க. பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நாங்கள் என்ன பண்ணுறதுங்க, ஹாஸ்பிட்டலில் தான் இல்லை, இது எல்லாத்துக்குமே தெரியுது, ஹாஸ்பிட்டலுக்கு தெரியும், எல்லாத்துக்கும். போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டார், ஊரை உங்கள் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க மேலே சொல்லாதீங்க. ஏன் நீங்கள் இந்த 2 பாட்டில் நிறைய 350 ml 3.5 மாத குழந்தைக்கு எதுக்கு நீங்கள் எனிமா கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியணும். இது எல்லா குழந்தைகளும் கொடுக்குறாங்க. பண்ணிமே அந்த இடத்துல டாக்டர்ஸ் வரணும். ஏன்னா பணம் மட்டும் முன்னாடியே வாங்கிக்கிறாங்க இல்லைங்க சார். 1.5 லட்சம் கட்ட சொன்னாங்க ஆபரேஷனுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். அப்ப இவங்க நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டாக்டர்ஸ் அந்த இடத்துல வரணும் வேண்டாம். இப்ப வரைக்கும் டாக்டரும் கட்ட மாட்டேங்கிறாங்க, நர்சிங் கட்ட மாட்டேங்கிறாங்க. நாங்களே பாத்துக்குவோம். டாக்டர் நம்பர் கேட்டா எங்க நாங்க அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொண்டு அட்மிட் பண்ணுங்க, குழந்தை உடல் சூழல் நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொண்டு அட்மிட் பண்ணுறோம். அப்போ அந்த டாக்டர் சரிம்மா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏதோன்னு சொல்லணும். அந்த எனிமா கொடுத்த நர்ஸு பொண்ணையும் காட்ட மாட்டேங்கிறாங்க.
ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? கேட்டா அசால்ட்டா சொன்னாங்க நைட் டியூட்டி பார்த்தீங்க போயிட்டாங்க. ஆமாம், ஒரு குழந்தை கொண்டு போட்டு அவள் போயிடுவா, விட்டுருவானுங்களா சும்மா? நைட்டு வந்து எனிமா கொடுத்த புள்ள பதில் சொல்லணும். அந்த ட்ரைனிங் டாக்டரா ட்ரைனிங் நர்ஸா எந்த நர்ஸாக இருக்கட்டும், அவளுக்கு என்ன கொடுக்க சொல்லி போட்டு போனாங்க? 350 ml அந்த குழந்தைக்கு கொடுக்க சொன்னாங்களா டாக்டரு? ஏன் ஃபுல்லாக கொடுத்தது? சரி குடுக்குறா முழுக்க ஹாஸ்பிட்டல் மேலே தான்